வாக்குத்தத்தம் ஈசாக்கின் மூலமா தான் சந்ததி வழங்கும்னு சொல்லிட்டாரு இல்லையா ஆண்டவர். அதனால சாக மாட்டான் இவன், செத்தாலும் உயிரோட எழுப்பி தான் ஆகணும் கர்த்தர் அப்படிங்கறத இந்த 3 நாள் பயணத்தின் போது விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் வேலைக்காரரை பார்த்து சொல்றான், நாங்க போயிட்டு கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். விசுவாசம் பேசுது பாருங்க. இந்த வீட்டுல விசுவாசம் பேசும் பாருங்க. இப்படி பேசும், போச்சு, கிழிஞ்சது, மூழ்கிட்டோம், அவ்வளவுதான், மேல வரவே முடியாது, தலை தூக்கவே முடியும். இது விசுவாசம் இல்ல, அவிசுவாசம் பேசு. விசுவாசம் எப்படி பேசும்? மேல வருவேன் கண்டிப்பா, விடுதலை ஆவன் கண்டிப்பா, இந்த கடன்ல இருந்து வெளியே வருவேன் கண்டிப்பா, இந்த வியாதியில இருந்து வெளியே வருவேன் கண்டிப்பா, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் கண்டிப்பா, நோக்கம் இருக்கும் போது நான் வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உண்டாகணும். விசுவாசம் பேசும். சொல்றார் திரும்பி வருவோம். எல்லாம் சொல்லுங்க, உயர்வேன், வாழ்ந்திருப்பேன், விடுதலை ஆவேன், சுகத்தை பெறுவேன், வெற்றியை பெறுவேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஜெயத்தை தருவார், தேவைகளை சந்திப்பார்.